முகூர்த்தத்துக்கு போகும்போது பொம்பளை பொண்ணுக்கு ஒதுரிலத்துக்குன்னே போவோம். ஒரு 4 நாளைக்கு ஒதுரில் எடுத்துன்னு போவோம். 5ஆவது நாளைக்கு கட்டத்துக்கு நிற்கும் அவரிய பொழக்கத்துக்கு. அந்த மாதிரி முதல்ல வரும்போது தாங்க ஒதுரும், அப்புறமா சரியா போயிடும்பா. ஏம்பா என்னப்பா நல்ல கேள்விகளை கேட்கணும். ஒருத்தருடைய மனசில் இருக்கிற கேள்வி இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ நீ கேட்குற கேள்வி, அந்த கேள்வியை அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அதுக்கு கிடைக்கிற பதிலும் அவங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் கேளுங்கன்றது. இல்லைன்னா நானே 1 மணி நேரம் பேசிட்டு போயிடுவேன். நான் எதுக்கு கேட்க சொல்கிறேன்? நான் பேசுனா என் மனசில் இருக்கிறத நான் பேசுவேன். நீ கேட்கும்போது உன் மனசில் இருக்கிறத கேட்பேன். அது 10 பேருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க, வாய்ப்பு கிடைக்குது இல்லை. அதனால தான் கேளுங்கன்றது. வாங்கம்மா வாங்க. ஆம்பளை எல்லாம் காலி, அவ்வளோதான், அவுட் ஆகிட்டாங்க. ஆம்பளைங்க எல்லாம் காலிம்மா, பொம்பளைங்க எல்லாம் வாங்க. எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா ரோட்டில் போகிறவங்களாம் அந்த கேள்வி கேட்குறாங்க. சீடர்கள் கேள்வி கேட்கணும், அவங்க மனசில் இருக்கிற சந்தேகங்களை கேட்கணும், அதுக்கு விடை சொல்லணும். அது என் வேலை, அது என் கடமை. ஆனால் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா அப்படி 2 பேர் போய்கினே இருப்பான். அங்கே என்னமா நடக்குது, நம்ம போய் 4 கேள்வி கேட்கலாமேன்னு வருவான். சொல்லு ஐயா. சொல்லப்பா. நான் யார் என்ற கேள்வி ஒரு மனிதன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஐயா. நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி கேளுங்க உங்களுக்குள்ளார அப்படின்னு. அந்த கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறப்போ ஒரு சீக்கிரம் ஒரு பாம்போட சீக்கிரம் வருது ஐயா. ஏன்னா அது இந்த கேள்வி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், வருஷ கணக்கில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட கேட்குற? எங்கிட்டயே. நீ நான் யார்? அதுதான் அது கேட்குறப்போ ஒரே ஒரு பாம்போட சீக்கிரம் முடியும். பாம்பு வட்டம் பள்ளி வட்டம்பா. நீ யாருக்கிட்ட கேள்வி கேட்ட? நான் எனக்குள்ளே நான் கேட்டேன். நீன்றது யாரு? நான் என்றது பார்த்தா ஒரு சீற்றம் மாதிரி ஒரு பாம்போட சீற்றம் மாதிரி நான் என்னையே கேள்வி கேட்கிறேன். நீ என்றது யார்? நான் என்றது யாரு என்று அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு வெறும் காற்று தான் வெறும். அப்போ இன்னும் நான்ன்றது யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல. ஏதோ நான் யாருன்னு கேட்டுக்கிறேன். நான் யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல, அதை எங்க கேட்கணும்னு தெரியல. ரமணர் கூட சொன்னாரு, நான் யார் ஆராய்ச்சி பண்ணு, சுய விசாரம் பண்ணுனாரு. ஆனா எங்க பண்ணணும்னு சொல்லல. அப்போ போற வரவங்கலாம் நான் யாருன்னா கேட்டுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா குருவில எந்த கொம்பனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்க. இப்படி நான் யார், என்ன பாம்பு வரும், பிசாசு கூட வரும். அதனால அதெல்லாம் வரும். சொல்லு. அதுதான் அந்த மாதிரி கேட்டுனே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு சீக்கிரம் ஒரு மூச்சு காற்று அடிக்கடி தோணுது ஐயா. போட்டோம். திடீரென்று ஒரு நாள் ஒரு வெளிச்சம், நான் பார்த்திடாத ஒரு வெளிச்சம் அது கேட்டுக்கிட்டேங்க. அது தங்களோட ஆசீர்வாதம் தான் அது எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் முழுமையாக நான் நம்புறேன். பாருப்பா, இவ்வளோ வருஷமா 60 வருஷமா தரேன்பா, எனக்கு எதுவுமே வரமாட்டேன்ப்பா. நானும் எத்தனையோ தேடி பார்க்குறேன்பா. ஏன்னா என் கஷ்டம்லாம் கொஞ்சம் தீந்திரம் வந்ததுன்னா ஒரு கர்மமும் வரமாட்டானே உங்களுக்கு வருதுப்பா. அதுதான் என்னால் எனக்கு என்னடா நான் சொல்றது சரியா வந்துடலாமே. அப்படியே போ. இப்போ சொல்லிக்கின்னு இருக்கிறதேம்மா, இப்படியே கேட்டுக்கணும், அதான் உனக்கு நல்லது. சரி ஆத்மா. அழகாக சொன்னான், அனுபவித்து சொன்னானா அனுபவிக்கலையோ தெரில. ஆனால் சொல்லிட்டு போட்டான். ஒண்டியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லைடா, சுதந்திர பரவுடா நீ. ஆனால் என் வீட்டு பொண்ணும் ஒன்று போய் சும்மா இல்லாத புஷின்னு வர போய், ஆனால் கேட்டால் மாயை என்ன பிடிச்சி சென்ற, ஆனால் அது உன்னை பிடிக்கல, நீ தான் போய் தேடி புஷின்னு வந்துட்ட, போய் சொல்கிற. ஆனால் சரி, அது கூட அடுத்தவங்க வீட்டு பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல, சோகம் கொடுக்கல, வரதட்சணை வாங்கினுவா. இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது. அது இப்போ கோர்ட்டில் 90% கேஸாக தான் இருக்குது, வரதட்சணை கேஸ் தாங்குது. மீதி கேஸ் எல்லாம் 10% தாங்குது. அது மாதிரி தெத்தி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தீங்க தெரியுமா, அது உன்னை வாழவே விடாத குத்திக்கினே இருக்கண்டான்னா. அதனால் சொன்னான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. வாழ்க்கையில் சுகம்ன்றதே இல்லைடா குழந்தை குட்டி பற்றினா, சாவர வரைக்கும் துன்பப்பட்டு சாவணண்டான்ட்டான்.
இல்லையா? நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், புள்ள பெற்றுக்கோ, பொண்ணு பெற்றுக்கோ, தப்பு இல்லை, அது இயற்கை. அது உடல் பசி தேவைப்படுது. அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையறீங்க. இணைஞ்சதில் ஒரு கரு உருவாய் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை, என் புள்ள மாதிரி இல்லைன்னா ஏமாந்துட போகிற, அழுவ போகிறேன்னு அர்த்தம். உன் கடமையை மட்டும் செய்யணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 10 பைசா எடுத்து வச்சுக்கணும். புள்ள கொடுப்பான், பொண்ணு கொடுக்குவான், பொண்ணு காப்பாற்றும், புள்ள காப்பாற்றுவான்னா கடைசியில் நடு ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன். உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. மீதி பிள்ளைங்களுக்கு சொல்ல பொண்ணு, பொண்ணுக்கு சொல்ல பொண்ணு, தப்பு இல்லை. ஆனால் உன்னை காப்பாற்றிக்குது நீ எல்லாத்தையும் இழந்துட்டீன்னா கடைசியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, எந்த பிள்ளையும் சேர்க்காது. பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லாரும் உன்னை அனுசரித்து போவான். இது ரெண்டும் இழந்துட்டீன்னா உன்னை வீட்டு வாசப்படி கூட சேர்க்க மாட்டாங்க. அதை போறாரு யாருப்பா? எங்கள் அப்பாங்க. துட்டு இருந்தால் சொல்லுவாங்க, துட்டு இல்லைன்னா அவையாவன ஒரு பிச்சைக்காரன் அப்படின்வாங்க. இதான் உலகம். அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழறோம், ஜாக்கிரதையாக வாழ கற்றுங்க. ஏமாந்து போய் பொருள பொண்ணு பேரன் பேத்தின்னு ஏமாந்து போய் கடைசியில் பரிதவிச்சு நிற்காதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. இதுலேருந்து ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கிறான், தூத்துக்குடியிலேருந்து. அவன் மாதம் ஒரு 5000 ரூபாய் ஏதோ ஒரு இதில் கட்டி செங்கல்பட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறான். 2012 வாங்கியிருக்கிறான். அந்த டாக்குமெண்ட், ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு எனக்கு அனுப்பிச்சிட்டான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கு. இது பணக்காரன் பண்ண மாட்டான். பணக்காரனுக்கு அடுத்தவனு கொடுக்கணும், ஏழைக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அந்த எண்ணம் வராது. அவன் மேலே மேலே சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பான். அப்போ இப்படி கொடுக்குறான்னா அவன் ஏழையாக தான் இருக்கணும். எனக்கு யாருன்னு தெரியல ஆள், ஆனால் அவன் ஏழையாக தான் இருக்கணும். 5000 ரூபாய் கட்டி வாங்கியிருக்கிறான் மாதம். அது செங்கல்பட்டில் இருக்குது இடம். அப்பா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பத்திரத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பார்சல் அமைச்சிட்டான். எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தது. அப்புறம் நான் சொன்னேன் சிவா கிட்ட, இது அவன் ஆர்வ கோளாறில் அமைச்சிட்டுக்கிறான், இது அப்படியே பௌர்ணமி முடிஞ்ச உடனே அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடணும். ஒரு லெட்டர் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி எழுதி அவனுக்கு அனுப்பணும். ஏன்னு சொல்கிறேன்னா அவனுடைய பாதுகாப்புக்கு அது அவசியம். இப்போ எனக்கு கொடுத்துட்டான், நான் எடுத்துக்கினேன். நாளைக்கு அவன் சோறு இல்லாத போது ஆசிரமம் போய் அவனுக்கு சோறு போடாது. இதெல்லாம் யோசிக்கணும். ஆஹா எனக்கு கொடுத்துட்டா நான் எடுத்துக்கிறதுல என்ன புண்ணியம், என்ன இதுக்கு பலனுக்குது? இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எல்லாரும் உதவிகள் செய்யுங்க, ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிங்க. உங்களை காப்பாற்றிக்கின்னு உதவி செய்யுங்க. உங்களை காப்பாற்றிக்காம ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், எல்லாம் ஏமாத்தின விஷயம். அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போகும், உனக்கு ஒன்றும் வராது. நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம்? அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பை தேடிக்குங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். புள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட இல்லை நிற்காதீங்க. இது எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அது வீணாகாது. ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்குங்க. வாழ்க்கை ஒரு நெடும் பயணம். இது ஒரு நாள் 2 நாளில் முடியறதில்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க. பெண்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆண்கள் குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான், எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோடு போயிடும். ஆனால் பெண்கள் மாமியார் என்ற முறையில், நாத்தனார் என்ற முறையில், ஓரத்து என்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும். அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம், மன ஓச்சல் அதிகமாகிடும், வேதனைகள் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் உனக்குன்னு ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை, உன் உழைப்பில் நீ வாழலாம். அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காலங்கள் சரியில்லாத காலம். பணம் இருந்தால் தான் மரியாதை. பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட உன்னை மதிக்க மாட்டான். அதனால் உங்களை பாதுகாத்துங்க. நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம், ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையேந்தி நிற்காமல் நில்லுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். சொல்லு சாமி, இனிமேல் சொல்லணும் சாமி, சொல்லு சாமி.